அவங்க கொடுக்கல. என்னத்தை வச்சு அடிக்கும் போது நீங்க கூட இருந்தீங்களா? இருந்தேன். நீங்க அங்க எதுக்கு போனீங்க? நான் எதுக்கு போனோம்னு கேக்குறீங்களா? எனக்கு வந்து அவர் வந்து தம்பி. ஆமா. அடிக்கும்போது உங்களை அனுமதிச்சாங்க? அனுமதிக்கலைன்னா நான் வந்து ஒரு ஸ்தலத்துல வேலை பாக்குறேன். அங்க வேலை பாக்குறீங்களா? கோயில்ல? நான் வெளியில வேற இடத்துல வேலை பாக்குறேன். அது சொல்ல விரும்பல. இங்க நம்ம இந்த பின்னாடி கோயில் கோசாலையில கோசாலையில பார்த்தேன். அவர் அருகில தான் நான் போய் அமர்ந்து கேட்டேன், என்னடா நடந்துச்சு சொல்றா, உண்மையை சொல்றான்னு கேட்டேன். நீங்க யாருன்னு என்னை கேட்டாங்க. எனக்கு தம்பி தான் சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரி நீங்க கேளுங்க, கேட்டா அவர் ஏதாவது உண்மையை சொல்றாரான்னு சொல்லி கேளுங்க அப்படின்னாங்க. சரி நான் கேட்குறேன் சார்னு சொல்லி சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் அடி தாங்க முடியல என்னால அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னேன். அதுக்கு மேல அவன் பேசல. ஆனா அவன் பக்கத்துல போய் நின்று அவளை ஸ்மெல் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். அவரை ஸ்மெல் பண்ணும்போது அவர் மேல வந்து கஞ்சா வளர்ந்துச்சு. கஞ்சா குடிக்க வச்சுதான் அவரை வந்து அடிச்சிருக்காங்க, துன்புறுத்திட்டு இருக்காங்க. போலீஸே வந்து கொடுத்துருக்காங்க, அவரை வந்து குடிக்க வச்சிருக்காங்க. குடிக்க வச்சுதான் அவனை வந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இது வழி தெரியாம இருக்கிறதுக்காக இதை கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. இது போக ஒரு போலீஸாரே வந்து என்னோட ட்ரீட்மெண்டே வந்து தனியா இருக்கும். இதுக்கு வந்து கஞ்சா எடுத்துருவாங்கன்னு ஒரு போலீஸாரே சொல்றாரு. அதையும் நான் காதுல கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் திரும்பவும் சொல்றேன், தண்ணி கொடுங்க, தண்ணி கேட்கறான் அப்படின்னு சொல்லும்போது தண்ணியில வந்து மிளகா பொடியை கலந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவன் மறுபடியும் வந்து அந்த எரிச்சல் தாங்க முடியாம தண்ணி மறுபடியும் கேட்கிறான். கேட்கும்போது அவரு கொடுக்கல, தண்ணியை தள்ளி வச்சுட்டு மறுபடியும் வந்து அடிக்கிறாங்க. எவ்வளவு நேரம் இந்த விசாரணை? கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் விசாரணை? அப்படி வாங்கி கொடுத்ததில்ல, ஆனா வந்து கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க. அந்த டைம்ல நான் வெளியில போயிட்டு திருப்பி வந்தேன். தண்ணி கொடுத்தாங்க, அதை மட்டும் கண்ணால நான் கஞ்சா குடிக்க வச்சுதான் அவரை வந்து அடிச்சிருக்காங்க. கஞ்சா எடுக்க சொல்லி ஒரு போலீஸாரே சொல்றாங்கல்ல, எடுங்கன்னு சொல்லி சொல்றா அப்படி இல்ல, அதை காதால நான் கேட்கறேன். அது கிடையாது, அந்த பழக்கம் வந்து அந்த பையனுக்கு கிடையவே கிடையாது. எவ்வளவு நேரம் விசாரணை? எனக்கு தெரிஞ்சு நான் வீட்டுல இருந்து போயில 3:30 போனேன். 3:30 இருந்து நான் உள்ள போற வரைக்கும் அடி. எத்தனை மணிக்குள்ள போனீங்க? 3:30 வந்து நான் அங்க போயிட்டேன், ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். 3 மணிக்கு கிளம்புனேன், 3:30 நான் அங்க போயிட்டேன். 3:30 இருந்து அவனை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க எத்தனை மணி இருந்தீங்க ஸ்பாட்ல? நான் வந்து அவனை ஆட்டோல ஏத்துற வரைக்கும் இருந்தேன். அப்புறம் எவ்வளவு நேரம் ஆட்டோ ஏத்துறீங்க? எத்தனை மணிக்கு? ஒரு 6:30க்குள்ள இருக்கும். 3:30 இருந்து 6 மணி, கிட்டத்தட்ட 2:30 மணி. 6:30க்குள்ள ஆட்டோல ஏத்தும்போது அவருக்கு உயிர் இருந்துச்சு? இல்ல, கிடையாது, அவருக்கு உயிரே கிடையாது. இங்கே முடிஞ்சுச்சு. நான் தான் பார்த்து சொன்னேன். நான் இவ்வளவு நேரம் வந்து நான் சொல்லாம இருந்தது காரணம், மீடியாவுக்கோ ஒரு ஐ விட்னஸாவோ வராததுக்கு காரணம், அந்த கேமரா நம்ம கோயிலுக்கு எதிர்த்தாப்புல இருக்க கேமரா, ஆபீஸ்க்கு எதிர்த்தாப்புல இருக்க கேமராவில் நான் பதிவாயிருப்பேன். அது இருந்திருந்தால் உண்மை வெளியே வந்திருக்கும். என்னை கூப்பிட்டுருப்பாங்க. அந்த கேமரா இருக்கு. என்னோட பேர் வந்து மனோஜ் பாபு. நீங்க கூட இருந்தது? நான் பக்கத்துல இருந்தேன். கேமரா என்ன யார் கூட அவர் அடிக்கும்போது பக்கத்துல போலீஸ் அனுமதிச்சாங்களா? யாரு விசாரணைக்கு போனீங்களா? நீங்க விசாரணைக்கு நான் போல. ஆனா வந்து நான் பேர் கொடுத்துட்டேன். என்கிட்ட கேக்குறாங்க யார் யார் இருந்தாங்கன்னு கேக்குறாங்க. மனோஜ் பாபு. உங்களை சாட்சியை மறைச்சிட்டாங்க? இல்ல, என்னோட பேரை வந்து நான் கொடுத்துட்டேன். யார் யார் இருந்தாங்கன்னு கேக்குறாங்க. நைட்டு கேட்கும்போது என்னோட பேரையும் கொடுத்துட்டேன். போலீஸ் வந்து கேட்டாங்க. போலீஸ் கேட்கும்போது நான் கொடுத்துட்டேன் நம்பர். அவரு கூட வேலை பார்க்கல, நான் ராமநாட்டுல வேலை பார்த்தேன். எனக்கு வந்து சனி ஞாயிறு லீவ், அதனால நான் இங்க இருந்தேன். பார்த்தேன். கோசாலை மரம், கோசாலையில அடிச்சு. வேற எதுவும் கேள்வி கேட்கறதா நீங்க கேளுங்க. இருந்தேன். நான் தான் பல்ஸ் பார்த்தேன். குறுங்க, நான் தான் பல்ஸே பாக்குறேன். நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் எய்டே பண்றேன். அவனை நெஞ்சில கை வச்சு நான் தான் அமுக்குறேன். கோசாலை மரத்துல வச்சு அமுக்குறேன். அவனை அதாவது மூச்சு திணற மாதிரின்னா மூச்சு ஏங்குறான். ஏங்கும் போது நான் பாக்குறேன். அடிக்காதீங்க சார், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு நான் சொல்றேன். ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்றேன். 2வது தடவை சொல்லும் போது அவருக்கு நெஞ்சை வந்து அமுக்குறேன். அப்ப உயிர் இருக்கு. ஆபீஸ் வாசலுக்கு கொண்டு வரும்போது அவருக்கு உயிர் இல்ல. பல்ஸ் பாக்குறேன், 2 கையிலையும் புடிச்சு பாக்குறேன், நாடி புடிச்சு பாக்குறேன், அவருக்கு பல்ஸ் இல்ல. திருப்பி நெஞ்சில கை வைக்கிறேன், நெஞ்சில துடிப்பு இல்ல. அதோட வந்து அவர் மோஷன் போயிட்டாரு. நான் அப்போயே வந்து முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்லிட்டேன். இறந்து டாப்ல என்ன எதுவும் மறக்கல. சனிக்கிழமை 6:30 மணி போல ஆட்டோல ஏத்திட்டு போறாங்க. பேர் நான் கொடுத்துருக்கேன். அன்னைக்கு நைட்டே கொடுத்துட்டேன். ஆனா என்னை கூப்பிடல. என்னை கூப்பிட கிடையாது. இன்னைக்கு நான் சொல்றேன்னா உண்மையை சொல்றேன் சார். நடந்தது என்ன உண்மையோ அதை தான் நான் சொல்றேன்.
நடந்த உண்மையை தான் சொல்றேன். நீங்க ஏன் சாட்சி சொல்றதுக்கு மறுக்கிறீங்க? நான் சாட்சி சொல்ல மறுக்கல சார். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜுங்க, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நான் இருக்கிறது தெரியும்ல, இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையான்றது கோர்ட்ல தான் சொல்லணும். இருந்துச்சுன்னா என்னை கூப்பிட்டாக்க நான் பதில் சொல்லுவேன். இல்ல கேமரா இருக்காங்க இந்த இடத்துல? இருக்கு இருக்கு வெளியில 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 கோயிலுக்கு வெளியில ஆபீஸ்க்கு வெளியில இருக்கு. அந்த இடத்துல தான் வந்து இவர் உயிர் போனது. அங்கேயே மோசன் போயிட்டானா, ஒரு மனுஷனுக்கு வந்து மோசன் போயிடுச்சுன்னா உயிர் இருக்குமா இல்லையா? அடிச்ச இடத்துக்கு பின்னாடி வந்து ஒரு இது இருக்குல்ல, அந்த இடத்துல கேமரா கிடையாது. அங்க இல்ல. ஆனா அது இருந்தது எடுத்துட்டாங்களா என்னன்றது தெரியல. அது அந்த இடத்துல இருக்கு எனக்கு கன்ஃபார்ம். வர்றாருல. ஆமா, வெளியில வர இடத்துல இருக்கு. உள்ள கொண்டு போனதும் தெரியும், வெளியில வந்ததும் தெரியும். இறக்க முடியும். சனிக்கிழமை சாயந்தரம் 6:30 மணிக்கு இறண்டார் ஸ்பாட்லயே. சார் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மனுஷனோட மனித கழிவு வெளில ஏறிச்சுன்னா அவன் உயிரோட இருப்பானா இருக்க மாட்டானா உங்களுக்கு தெரியாதா? அதைத்தான் நான் சொல்றேன். அங்கேயே நான் சொல்லிட்டேன் அவன் உயிர் இங்கேயே முடிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் நாடகம் போட்டிருக்காங்க. ஆட்டோல கொண்டு போனது ஆம்புலன்ஸ் கொண்டு போனது. ஆட்டோல, இங்க இருந்து ஆட்டோல, மடப்புறத்துல இருந்து ஆட்டோல, லோக்கல் ஆட்டோல. லோக்கல் ஆட்டோ.